வடிவேலா, உன் பொற்பாதம் சரணமப்பா. மீனாட்சி, அன்னைக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சீக்கிரமா பார்த்துட்டு வந்து சொல்லு. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அக்காவுக்கு சுகப்பிரசவம் ஆயிடும். முருகன் கைவிட மாட்டான். அப்படியா? ஆமாங்க, குழந்தை தங்கச்சிலையாட்டம் இருக்கு. இவ்வளவு அழகான குழந்தைய நான் பார்த்ததே இல்லைங்க. சரி சரி, போய் ஆக வேண்டிய காரியங்களை பாரு. என்ன மங்களா, உங்க அக்கா தவறி போயிட்டாங்க. அதிர்ச்சியா இருக்கு. அண்ணனை பறி கொடுத்தீங்க. 6 மாசம் ஆகிறதுக்குள்ள அண்ணியும் பறி கொடுத்துட்டீங்களே. ஐயோ இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. ஏண்டா பழிச்சா காட்டு, போய் நல்லா தின்னுட்டு 2 கழுதை வேற வாங்கி தரேன், அதையும் மேய்ச்சிட்டு வா. போடா. மங்களா, என்னங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா? அப்படி ஏற்பட்டிருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? நீ எதுக்காக வந்தீங்க? இதுக்காக. முதல்ல இதை வாங்கிக்கோ. இது எதுக்கு? நீ எனக்கு செய்ய போற உதவிக்கு. உதவியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். மங்களா, எங்க அண்ணனோட சொத்து பூராவும் எனக்கு சொந்தமாகணும். அதுக்கு நான் என்னங்க செய்யறது? சொல்றேன் கேடு. ரொம்ப காலமா எங்க அண்ணனுக்கு குழந்தைங்க இல்லாம இருந்ததுனால அவர் சம்பாதிச்ச அத்தனை சொத்தும் எனக்குத்தான் வந்து சேரும் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா திடீர்னு எங்க அண்ணி கர்ப்பவதி ஆயிட்டாங்க. எங்க அண்ணி கர்ப்பவதியான 6வது மாசத்துல எங்க அண்ணன் தவறி போயிட்டாங்க. இப்ப அண்ணி செத்து போயிட்டாங்க. மங்களம், மிஞ்சி இருப்பது அந்த ஒரே ஒரு குழந்தைதான். அந்த சனியனை நீ எப்படியாவது பொண்ணு தீர்த்துட்டா எங்க அண்ணன் சொத்து புறாவும் எனக்கே வந்து சேரும். ஐயோ, கொலையா? முடியாது, என்னால முடியாது. மங்களம், உன்னாலத்தான் அது சுலபமா முடியும். சும்மா அப்படி மருந்து கொடுக்கிற மாதிரி காரியத்தை லேசா முடிச்சிடும். கிடைக்க போறது 10,000 ரூபாய். 10 லட்சம் கொடுத்தா இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இல்ல இப்பவே போலீஸ்க்கு போய். மங்களம், நான் உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நீ ஒண்ணு போலீஸ்க்கு ஒண்ணு போக வேண்டாம். நானே இப்ப போயிடுறேன். சரி. நான் சொன்னது நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். எப்படி அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம தீர்த்து கட்டிடு. ஐயோ, கொலையா? சரிங்க ஜிம்மா. இந்த சின்ன பசங்களை அனாதை ஆக்கிட்டு கொலகாரப்பை ஆளே அகப்படாம போயிட்டானே, என்ன செய்யறது? யாராவது பெரியவங்க பார்த்திருந்தா அப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம். பாவம் சின்ன பையன், அவனை யாரா கொலகாரன்னு கேட்டா நேர்ல பார்த்தா சொல்லுவேன்,
மற்ற விவரம் ஒன்னும் தெரியாதுன்றான். இந்த நிலையில கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிரமம் தான். வாங்க வாங்க. என்ன வேணும்? மிஸ்டர் ராமகிருஷ்ணன். வாங்க சார். ஐயாவுக்கு வேணுங்கிறத கவனி. அதல்ல கீழே இருக்குது பாருங்க, அது அது எடுங்க. இதுங்களா? இல்ல இல்ல, அது அதையும் கொண்டாப்பா. எங்க போறீங்க? கார்ல இருக்கிறவர்கிட்ட காமிச்சு வந்துடுறேன். பணம் கொடுக்காம கொண்டு போக கூடாது. அப்படியா?
ஜம்பு, இத கொண்டு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணுமே. நான் எங்கங்க கஷ்டப்பட்டேன், நம்ம பசங்களுக்கு ஐடியா கொடுத்தேன், சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்போ நம்ம பையங்க அவ்வளவு தேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். உங்க முன்னால இருக்கிற நகைகளே சாட்சி சொல்லுமே. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் இல்ல, நமக்கு பெரிய தலைவலியா இருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா முடிஞ்சா. நான் அப்புறம் சொல்றேன். நான் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து சேரலையே. இவ்வளவு இருக்குதுங்களே, போதாதா? என்னப்பா இது, மனுஷனுடைய ஆசைக்கு அளவா இருக்கு. இன்னும் நிறைய கொண்டு வா, சேர்த்து வைப்போம். கூட்டாளி ஏன் நம்ம பசங்கள்லாம் அதிகமா தொகை கேட்கறானுங்க, அதனாலதான். ஜம்பு, உனக்கு வேணும்னா கேடு, நிறைய தரேன். அந்த பசங்களுக்காக நீ ஏன் வாதாடுற? இத பாரு, இத நான் மாத்திரமா எடுத்துட்டு போறேன். இதுல சரி பாதி உனக்கு உண்டு, சரிதானே? ஆமாமா, அவங்களுக்கு எது கொடுக்கணும்? நீங்க சொல்றது சரிதான். ஜம்பு, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, கட்டடம் கட்ட திட்டம் போடுற இன்ஜினியருக்கு தான் அதிக சம்பளம், அதை கட்டி முடிக்கிற கொத்தனாருக்கு நாள் கூலிதான். I am very sorry. I see. அந்த வேகன்சில வேற ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பண்ணணும். யார போடலாம்? வெரி குட் சாய்ஸ். ஓகே ஃபார் மீ. புதிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவியேற்பு. சமீபத்தில் கார் விபத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் டேனியலுக்கு பதிலாக ராஜமங்கலத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமு மாற்றப்பட்டு இன்று பதவியேற்கிறார். அடே, இன்ஸ்பெக்டர் ராமுவை எங்க ஊர்ல இருந்து இங்க மாத்திட்டாங்களா? ஐயோ, நீயே வருத்தப்படுற. இன்னும் இருக்காதாயா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊர்ல இருக்கிற பெண்டு பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா தெருவழிய போக முடிஞ்சது. அவர் வந்தாரோ இல்லையோ, ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் கூட்டி அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. யாரே அவரே பெரிய கட்டிக்காரரா அவரு? வெள்ள சொல்றியாப்பா, காராக்கோட்டை கள்ளக்கடத்தல் கூட்டத்தை அப்படியே காரா பூந்தி போட்ட மாதிரி எல்லாம் கட்டி போட்டாரு. போங்கடா போங்க, அங்க உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்கான், போங்க. எந்த இடத்துல? அதோ அந்த குளத்துல. அதோ பாருங்க. பெரியவங்க உதவி இல்லாம இனிமே தண்ணீர் இறங்கக்கூடாது. என்ன, நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்.